ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வெயிலுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு குல்ஃபி ஐஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. நான் ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட் பால் தாங்க எடுத்திருக்கேன். தண்ணியே விடாமல் நல்லா காய்ச்சிக்கணும். பாலை இந்த மாதிரி ஆடை கட்டும்போது நல்லா தொலைவி விடுங்க. அப்போ தான் அந்த ஆடையும் சேர்த்து தொலைவி விட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பால் நல்லா திக்காக ஆகணும். இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு நம்ம மோல்டு இல்லைன்னா குல்ஃபியோட மோல்டில் போட்டோம்னா ஒரு 6 ஐஸ் குல்ஃபி ஐஸ் கிட்ட வரும். நான் எங்கிட்ட மோல்டு இல்லைங்கிறதுனால நான் கிளாஸில் தான் போட்டிருக்கேன். பால் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். ஏலக்காய் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா ஒரு 2 ஏலக்காய் சர்க்கரை போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட் வேணான்னா நீங்கள் விட்டலாம். ஏலக்காய் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸ் நான் முந்திரியும் பாதாமும் போட்டிருக்கேன். பாதாம் ஒரு 10, முந்திரி ஒரு 7, 8 கிட்ட போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பிஸ்தா அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வால்நட், பிஸ்தா இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அரைச்சி வச்சுருந்த ஏலக்காய் பவுடரை அதோட நல்லா சேர்த்து மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பால் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. இப்போ அந்த முந்திரி பாதாம் எல்லாம் ஒரு பீலரில் நல்லா சீவிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. நிறைய போட வேண்டாம். நல்லா திக் வர்றதுக்காக அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். நல்லா கரைச்சி வச்சாச்சு. பால் இன்னும் நல்லா சுண்டட்டும். அந்த ஓரமாக இருக்க ஆடெல்லாம் கட்டியிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தொலைவிக்கிட்டே இருக்கணும். பால் அடி பிடிக்காமல் இருக்கணும். சர்க்கரை ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் போடுங்க. 50 கிராம் சர்க்கரை போட்டால் போதும். பால் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும் இதோட திக்னஸ்ஸு. ஊற்றும்போது தெரியுது பாருங்கள். நல்லா திக் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு குல்ஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணியாக இருந்தால் அந்த குல்ஃபியோட டேஸ்ட்டு இருக்காது நம்மளுக்கு. நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம பொடிசாக துருவி வச்சுருக்க பாதாம், முந்திரி இதெல்லாம் போட்டுக்கலாங்க. பவுடர் மாதிரி பண்ணி போட்டாலும் போடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் பீலரில் சீவிக்கிட்டேன். பாதாம், முந்திரி எல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. நல்லா சில்லுன்னு சுடு சுட ஊற்றினா நம்ம ஃப்ரிட்ஜரில் வைக்கும் போதும் சூடு நமக்கு ஐஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பால் நல்லா ஆறிட்டோம். எனக்கு இந்த குல்ஃபி ஒரு 4 கிளாஸ் கிட்ட வந்ததுங்க. மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. ஸ்டிக் இல்லைன்னும் போது நம்ம ஃபோர்க் ஸ்பூன் அது மாதிரி போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் நான் பாதாம், முந்திரி அந்த பொடிசெல்லாம் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக. ஃப்ரிட்ஜரில் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் கிட்ட இருக்கணும். ஆனால் எனக்கு 8 மணி நேரத்துலேயே நல்லா ஐஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ வெளியே எடுத்து பார்க்கலாம். 8 மணி நேரம் கழித்து நான் வெளியே எடுத்து பார்க்குறேன். பாருங்கள் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. நல்லா ஃபுல் சம்மரில் வைங்க. கூலிங்கில் இருந்தால் தான். நீங்கள் மீடியமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் கூலிங் ஆகாது. கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் ரொம்ப நேரம் வைக்காதீங்க. அது கொஞ்சம் வெளியில் வர்றதுக்காக நான் தண்ணியில் வச்சு உடனே எடுத்துகிட்டு கையில் இது பண்ணுங்கள். நம்ம கையோட சூட்டுக்கு அது கொஞ்சம் கேப் கொடுக்கும் நம்மளுக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குல்ஃபி ஐஸ். நல்லா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.